ஒரு ஃபீல் குட் ட்ராமா பார்த்துடலாம். இது சரியான ஒரு பொசசிவ்னஸ், அதுக்கப்புறம் டிவோர்ஸ் ஆஃப்டர் லவ், ஒரு அரகண்டான ஒரு ஒரு புருஷன் தான் ஒய்ஃபை வந்து டிவோர்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் காதலுக்காக ஏங்குறது தான் இந்த கதை. ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனிமேல் இந்த சேனலில் அடிக்கடி வீடியோ வரும். இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கண்டினியூஸாக இந்த சேனலில் மட்டும்தான் எல்லா வீடியோவும் வரும். ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவங்க வந்து ஆஃப்ரிக்கா வந்திருக்காங்க. அவங்கள கூட்டிகிட்டு போகிறதுக்காக டிரைவர் ஒருத்தர் வந்திருக்காரு. அவங்க வந்து ஹீரோயினை கூட்டிகிட்டு கிளம்பிட்டு போயிட்டுருக்காரு. அப்போ அவர் சொல்லிகிட்டு இருக்காரு, இங்கே கொஞ்சம் வந்து இந்த டெரரிஸ்ட் வந்தால் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், இது பார்டர்னால, ஆனால் நம்மளை எதுவும் செய்ய மாட்டாங்க, ஒன்றும் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லல. அங்கே ஷூட்டிங் நடந்துட்டுருக்கு. கரெக்டாக அந்த டிரைவரை ஷூட் பண்ணிடுறாங்க. ஹீரோயின் 2 பேரும் டாக்டர். ஹீரோவுடைய அசிஸ்டன்ட் சொல்கிறான், ரூனான்ற பொண்ணு சைனாலேருந்து வரப்போ அவங்க காரை யாரோ ஷூட் பண்ணிட்டாங்க சார், நம்மளுடைய ஹாஸ்பிட்டலுக்கு தான் அவங்க வந்துட்டு இருந்தாங்கன்னு சொல்கிறப்போ ஹீரோவுக்கு தெரிஞ்சிருது அது ஹீரோயின் தான் சொல்லிட்டு. ஹீரோயின் பார்த்தா அவள் டாக்டர் இல்லையா, அதனால் அடிப்பட்ட அந்த குண்டை வந்து எடுத்துகிட்டு இருக்கா. அப்போ டக்குன்னு அந்த டெரரிஸ்ட்லாம் வந்துட்டு ஹீரோயினை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ஹீரோயினை மட்டும் கூட்டிகிட்டு அந்த அடிபட்டு கிடக்கிற ஆளை விட்டுட்டு தான் போகிறாங்க. இங்கே ஹீரோ வந்துட்டு சுற்றி முற்றி பார்த்துட்டு இருக்காங்க. இவரை காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்த்தா ஹீரோயினை மட்டும் காணோம். எங்கே போயிட்ட ரூனா அப்படின்னு சொல்லிட்டு இவன் பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வந்து ஒரு வழியாக அவங்கள ஒரு ஆட்களை பிடிச்சிட்டு கழுத்தில் கத்தியை வச்சு போடான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். அங்கே போயிட்டு என் ஆளை விடுறீங்களா இல்லைன்னா நடக்கிறதே வேறு அப்படின்னு மிரட்ட அவங்களும் வந்து நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்து காட்டுறாங்க. ஒரு வழியாக நம்ம ஹீரோ சண்டையெல்லாம் போடுறான். போட்டுட்டு இப்போ வந்து ஹீரோயின் 2 பேரும் நேருக்கு நேராக பார்த்துட்ருக்காங்க. அப்படியே வந்து பாஸ்ட்டை காமிக்கிறாங்க. இது கொஞ்சம் பாஸ்ட்டும் ப்ரெசண்ட்டும் கலந்து வரும். ஹீரோயின் வந்து ஜூனியராக படிக்கிற, நம்ம ஹீரோ சீனியர். அப்படியே நம்ம ஹீரோயின் வந்து சீனியரை பார்க்குறப்போ சீனியர் எவ்வளோ அழகாக இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவ்வளோ லவ் பண்ணுறா. போகிற இடமெல்லாம் அவனை வீடியோ எடுக்க, அவனை ரசிச்சுக்கிட்டே இருக்கு. அப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, சீக்கிரமாக சீனியருக்கு போய் ப்ரப்போஸ் பண்ணிடி, இல்லை எவ்வளவு கொத்திட்டு போயிட போகிறா அப்படின்னு சொல்கிறப்போ இங்கே ஹீரோயின் போயிட்டு, சீனியர் நைட்டு ஒரு சின்ன பார்ட்டி இருக்குது வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ ஓகே வரேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்கிறான். இன்றைக்கி நம்ம ஹீரோயின் கொஞ்சம் கெட்டப்பெல்லாம் மாற்றிட்டு ரொம்ப க்யூட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு மேக்கப்பெல்லாம் போட்டுட்டு ஃப்ரெண்டுக்காரிட்டு நல்லா இருக்கான்ற மாதிரி கேட்டுட்ருக்க. ஹீரோவும் வந்துட்டு நீ என்ன இன்னைக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ இங்கே ஹீரோயினுக்கு குஷி தாங்கலை. நம்ம ஹீரோ வெளியே போயிட்டு ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வரான். இங்கே ஹீரோயினுக்கு என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கா. ஹீரோ சொல்கிறான், இவ தான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட், நம்ம காலேஜில் ஆர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் படிக்கிறா அப்படின்னு சொல்கிறப்ப இங்கே ஹீரோயினோட குட்டி மனசு அப்படியே உடஞ்சி போயிடுது. அப்படியே வந்து குறுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கா ஹீரோயின். என்னடா இவனுக்கு ஆளெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே ப்ரெசண்ட்டை கட்டுறாங்க. ஹீரோயினை ஒரு வழியாக காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கான். அப்போ ஹீரோ தண்ணி குடிச்சிட்ருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப தாகமாக இருக்குது, அதனால எனக்கு கொஞ்சம் தண்ணி கூட, வேறு பாட்டில் இருந்தால் கூடன்னு சொன்னால் வேறு பாட்டில் இல்லை, இதையே குடிச்சு தொலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரொம்ப செழிப்பாக கொடுக்குறான். ஹீரோயின் சரி வழி இல்லாமல் சரி குடிப்போன்னு சொல்லி குடிச்சா அவள் குடிக்கிறாளே கொஞ்சமாக ஸ்லோவாக ஓட்டானா அப்படியும் இப்படின்னு தாறுமாறாக வேணும்ட்டே ஓட்டம் இவன். அப்படியே தண்ணி ஃபுல்லாக சிந்துது. இந்த பிள்ளையும் இனிமேல் என்னத்த தண்ணி குடிக்க மனசாட்சி இல்லாத பாவி இன்னும் மாறலை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் திட்டிக்கிட்டே அந்த தண்ணியை வச்சிடுறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறான், ஹீரோக்கு லவருக்கு தெரிஞ்சதுனால ஹீரோ வந்து இக்னோர் பண்ணிட்டு கொஞ்சம் விலகியே இருக்கா. ஆனால் ஹீரோவுக்கு எதுக்கு இவ விலகி இருக்கான்றது ஒன்றும் புரியல. வரப்போ போகிறப்பெல்லாம் ஹீரோயின்ட்ட பேச ட்ரை பண்ணுறான். அப்போ ஹீரோயின் வந்து இக்னோர் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கா. இப்போ ப்ரெசண்ட்டில் காட்டுறாங்க, ஆஃப்ரிக்காவுக்கு வந்துட்டா. அந்த ஹாஸ்பிட்டலில் அவங்க மாமியாருக்கு ஒரு சிலை இருக்குது, அதை பார்த்து அதிர்ச்சி ஆகுறா. அதுக்கப்புறம் ஹீரோவோட போயிட்டுருக்கப்போ அசிஸ்டன்ட் சொல்கிறான், இவங்களுக்கு வந்து ரூம் இல்லையே இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னால், சரி என் ரூமில் 2 பெட்டு இருக்கு, என் கூட வேணா தங்கிட்டு போகிறா 2 நாள் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சலிச்சுட்டே சொல்ல ரூமில் கூட்டு வந்து விட்டுட்டு இந்த அங்கே பாத்ரூம் இருக்குது போய் குளிச்சுக்கோப்போ அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான். சரி இந்த பிள்ளையும் போய் தலைக்கு ஷாம்பு போட்டு தேய்ச்சி குளிக்க அங்கே பார்த்தா தண்ணி வரவே இல்லை, நின்று போச்சு. அட படுபட்ட பையில என்னடா ஆச்சு, தண்ணி கூட இல்லை, ஏன்டா என் உசுரை வாங்குறேன்னு சொல்லிட்டு இவ கத்த, இதோ வந்துடுற ரெடியாக மட்டும் இரு ட்ரெஸ் போட்டு அப்படின்ற மாதிரி இவன் சொல்கிறான். அவளும் கொஞ்சம் ஷர்ட்டெல்லாம் போட்டுட்டு ரெடியாக இருக்கா. ஒரு குளத்தோரமாக கூட்டிகிட்டு போயிட்டு இந்தா போய் உள்ளே போய் குளி, முதல்ல இதில் வந்து கடிச்சிட போது வாயத்தை வந்து பேசிட்டே குளி அப்படின்னு சொல்கிறப்போ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. சரி நீ எந்த ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்டால் வாங்கன்ற ஒரு ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறேன், இது மாதிரி நியூராலஜிஸ்ட்டாக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்போ பரவாயில்லையே கிராஜுவேட்லாம் ஆகிட்டியே, பெரிய ஆளாக தான் ஆகிட்டப்போ அப்படின்ற மாதிரி இவன் சலிப்பாக சொல்ல, வேற சும்மாவா என்ன நீ விட்டுட்டு போனால் நான் ரோட்டில் நிற்பேன்னு சொல்லி நினச்சியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கையில் பேச்சை காணோம். அங்கே பார்த்தா தலை மட்டும் தொங்கிட்டு இருக்கு. ஐயோ செத்துக்கிட்டு போயிட்டாலான்னு சொல்லிட்டு இவன் போய் எழுப்ப அவள் உயிரோடு தான் இருக்கா. அட எடுபட்ட பையில எதுக்கடா வந்து இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிற, அங்கிட்டு போடா அப்படின்னு சொல்லி இவ திட்ட, இல்லைம்மா முதலுக்கு இதில் வந்து உனக்கு அடிச்சு இழுத்துட்டு போயிடுச்சான்னு பயந்துட்டேன்,
அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கப்போ ஹீரோவுடைய கால் வந்து சகதியில் மாட்டிடுது. ஹீரோயின் தான் பிடிச்சி காப்பாற்றி கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு பிடிச்சி தண்ணியில் தள்ளிடுறா. உனக்கு குசும்பு குறையலன்னு சொல்லிட்டு ஹீரோ பயங்கரமாக திட்ட நைட் ஆகிடுது. இங்கே கரண்ட் இருக்காது போல் இருக்குது, ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. ஹீரோயின் வந்து அங்கே இருக்க ஒரு தரையில் பாய் விரிச்சிருக்கு, அங்கே போய் படுக்க ஹீரோ சொல்கிறான் நான் இங்கே தான் படுப்பேன், எந்திரிச்சு நீ பெட்டில் போய் படுன்னு சொன்னால் இல்லை நான் இங்கே தான் தூங்குவேன்னு சொல்லி இவ சொல்கிறா. வேணா 2 பேரும் சேர்ந்து தூங்கலாமான்னு இவன் கேட்குறப்போ ஹீரோயின் பயங்கரமாக முறைச்சிட்டு பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு டைவர்ஸ் கொடுத்துட்டு இப்போ பண்ணுற வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோவம் பட்டு தூங்க. அதுக்கப்புறம் பாஸ்ட்டில் தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் உட்காந்துட்டு இருக்கா. அப்போ ஹீரோ வந்து உன் படிப்பு சுத்தமாக மோசமாக இருக்குது, என்ன படிக்கிறியா இல்லையா, இப்படி போனால் நீ நர்ஸாக கூட ஆக மாட்டேன்னு சொல்லி அவன் டிமோட்டிவேட் பண்ண. அப்போ கரெக்டாக ஹீரோவுடைய லவ்வர் வந்துடுறா. அப்படியே அவங்க பேசுகிறாங்க. ஹீரோயின் வெளியே போயிடுறா. ரூமில் இருக்கிறப்போ ஃப்ரெண்டுக்காரி வந்து ஃபேன்சி காம்படிஷன் இருக்கா, அதுக்கு நீ என்னடி வேஷம் போட போகிற அப்படின்ற மாதிரி கேட்க எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கப்போ கண்டிப்பாக கலந்துக்கணும்னு ஃப்ரெண்டு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோவும் உங்கள் லவ்வரும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ லவ்வர் என்ன சொல்கிறான்னா கல்யாணத்தை நிப்பாட்டிடலாம், அதில் எனக்கு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே இல்லை, நீ என்ன லவ் பண்ணல, உன்னோட ப்ரொஃபஷனை தான் லவ் பண்ணுற, எனக்கு நீ டைமே கொடுக்க மாட்டேங்கிற, அப்படி இருக்கிறப்போ எதுக்கு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறப்போ விடுடி இதெல்லாம் ஒரு விஷயமா, விளையாட்டு பண்ணாத, கல்யாணம் சொன்ன தேதியில் நடக்கும் அப்படின்னு இவன் சொல்ல அதெல்லாம் முடியாது, கல்யாணத்தை நிப்பாட்டு, இதுக்கு மேலே நான் பேச விரும்பலை அப்படின்னு இந்த பிள்ளை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு போக இதெல்லாம் ஹீரோயின் கேட்டுட்டு நம்மளுக்கு ஒரு வழி இருக்கு போல இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்கு தான் வந்துடுறாங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டுக்கு ஹீரோயினை பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சி போகுது. யாரோட அந்த பொண்ணு செம்மையாக இருக்கான்னு சொன்னால் அவள் என்னோட ஜூனியர், என் ஸ்டூடெண்ட் தான் அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். எனக்கு கொஞ்சம் இன்ட்ரோ பண்ணி விட்றா மச்சான்னு சொன்னால் அவன் இன்ட்ரோ பண்ணி விட்றான். இவன் சரியாக வளைஞ்சிக்கிட்டு பேசிட்டு நம்ம 2 பேரும் டான்ஸ் ஆடலாம், உங்களுக்கு லவ்வர் இருக்கா இல்லையா, நீங்கள் எதுவும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்களா இல்லையா அப்படின்னு பல கேள்வி கேட்டுட்ருக்கான். என் ஹீரோயின் ஃப்ரெண்டு என் ஃப்ரெண்டுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்க போல இருக்குது, நீ வந்து அவனை என்கிட்ட கொடுத்துரு, நீ ஹீரோயின் கூட போய் டான்ஸ் ஆடுன்னு சொல்லிட்டு இவன் ஃப்ரெண்டுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி விட ஹீரோயின் ரொம்ப ரொமான்டிக்காக தான் ஆடிட்டுருக்கா. கொஞ்சம் நேரம் பார்த்தா ஹீரோவை காணோம். என்னன்னு பார்த்தா இப்போ லவ்வர் வந்து நின்றுட்டு ஹக் பண்ணிகிட்ருக்கா. நான் மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் லவ்ல எப்படி சண்டை வருதுலாம் சகஜம் தான், வீடு நம்ம சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்கிறப்போ கல்யாணத்தை பற்றி பேசுகிறப்போ வாயவே திறக்கலை. திரும்ப இந்த சீனை பார்த்து ஹீரோயினுக்கு அப்படியே மனசு உடைஞ்சு போகுது. அப்போ வந்து இந்த லவ்வர் பொண்ணுக்கு ஹீரோயினை பார்க்கையில் ஹீரோ மேலே இவளுக்கு விருப்பம் இருக்குமான்ற மாதிரி தோணுது. இப்போ ஹீரோயின் என்ன சொல்கிறான்னா ஒரு இன்ஜினியரை கூட்டிகிட்டு போக தான் வந்திருப்பா, அவர் அனுப்பி விடு, நான் கூட்டிகிட்டு போகிறேன், என்னால் இங்கே இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறப்போ இது மாதிரி எக்ஸ்போர்ட் கிட்ட கேட்டுட்டேன், நல்லா தான் இருக்கான் அவன், இன்ஜினியர் அனுப்பிவிடுன்னு சொன்னால் அதெல்லாம் அனுப்ப முடியாது, நானே பெரிய எக்ஸ்போர்ட் தான், நான் சொல்கிறது கேளு அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ரூடாக பேசிகிட்டு இருக்கான். இப்போ பாஸ்ட்டில் வந்து காமிக்கிறாங்க. ஹீரோ என்ன பண்ணியிருப்பானா அவனோட ஜூனியர் ஸ்டூடெண்ட் எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து வீட்டை பலன்னு க்ளீன் பண்ணுங்கள், எனக்கு கல்யாணம் ஆக போது, என் லவ்வருக்கு நான் சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் பயங்கரமாக வேலை வாங்கியிருப்பான். இந்த ஹீரோயின் பாத்ரூம் கழுவுறதுக்குன்னே பிறந்தவ மாதிரி பாத்ரூமை போட்டு கழுவுன்னு கழுவ அங்கே எல்லாரும் க்ளீன் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஹீரோவும் அவங்க லவ்வரும் வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. ஹீரோயின் ஐயோ என்ன பண்ணுறது அவங்க வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி இவள் ஒளிஞ்சு பாத்ரூம்லேயே நின்றுக்கிட்டு இருக்கா. அவள் வந்தோடனே சொல்லிடுறா இதை மாதிரி வந்து நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம், இது மாதிரி எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் அப்படின்னு சொல்கிறப்போ என்ன சொல்கிற உண்மையா, எப்படி இருக்க முடியும், விளையாடாத அப்படின்னு இவன் சொல்கிறான். இல்லை நான் வந்து ஃப்ரான்ஸில் படிக்கிறப்போ 2 பேருக்கு பழக்கமாயிடுச்சு, நான் வந்து உனக்கு துரோகம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், எனக்கும் மேலே லவ் இல்லை, தயவு செய்து நம்ம 2 பேரும் பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு மோதிரத்தை கழட்டி வச்சுட்டு போயிடுறான். அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கும் போல இருக்குது. ஹீரோ அப்படியே வாழ்க்கையை முடிஞ்சு போன மாதிரி சோகமாக இருக்குது. இந்த ஹீரோயின்ஸ் புள்ள சும்மா இல்லாமல் அந்த பாத்ரூம் கதவை வேற அடிச்சுக்கிட்டு இருக்குது. நம்ம ஹீரோ யார் இருக்கான்னு சொல்லி பார்த்தா ஹீரோயின் ஐயோ மன்னிச்சுக்கோங்க சீனியர், நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன்னா லேட் ஆகிடுச்சா, எல்லோரும் பூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த புள்ள தப்பிச்சோம் பழச்சோன்னு ஓடி போக இது வேற ஒரு அசிங்கமான ஹீரோ நினச்சிட்டு இருக்க. இப்போ அந்த இன்ஜினியருக்கு கொஞ்சம் சீரியஸ் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு நடு ராத்திரியில் உட்காந்து நம்ம ஹீரோயின்லாம் உட்காந்து ஆப்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃப்ளாஷ்பேக் தான் காட்டுறாங்க. ஹீரோ பயங்கரமாக குடிகார நாட்டம் குடிச்சிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் தூரமாக நின்று ஹீரோவை பார்த்துட்டு இருக்கான். அப்போது ஒரு புள்ள ரெடியூஸ் பண்ணுறதுக்காக வா என் கூட வான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போக பார்க்க அந்த பிள்ளையை துரத்தி விட்டுட்டு ஹீரோயின் வந்து அந்த அவனை தூக்க முடியாமல் தூக்கிட்டு போயிட்டு காரில் ஏற்றி அவன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கா. ஏன்னா அந்தளவுக்கு நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ மேலே லவ். அப்படியே அவனை காரில் வந்து சீட் பெல்ட் எல்லாம் போட்டு இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு அவனை ஊற்று பார்த்து சைட் அடிச்சுட்டு வீட்டுக்கு முன்னாடி போய் கார்னிங் பெல் அடிச்சுட்டு இது மாதிரி அவங்க அம்மா வந்து பார்க்குறாங்க. இது மாதிரி ஒரு பயங்கரமாக குடிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னோடனே 2 பேர் தூக்கி கொண்டு போய் உள்ளே போட்டுட்டு ஏம்மா யாருமா நீ ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய அம்மா கேட்க இதை மாதிரி அவரோட ஜூனியர் நான் அப்படின்னு சொல்கிறப்போ இந்த அம்மாவுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே இந்த பிள்ளையை ரொம்ப பிடிச்சி போச்சு. என் பையனை வந்து ரொம்ப மனசு கஷ்டத்தில் இருக்கா, இப்படி ஏமாற்றிட்டு போயிட்டா, என் பையனுக்கு மனதைரியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா சொல்லி ரொம்ப புலம்ப நான் பார்த்துக்கிறேன் உங்கள் பையனை, நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்கன்னு சொல்கிறா. காலையில் ஆனோடனே யாடா அந்த பொண்ணு செம்மையாக இருக்காடா, அவள் எனக்கு மருமகளாக வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும், அந்த பொண்ணு மேலே ஏதோ உனக்கு க்ரஷ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க சேச்சா அவன் என்னோட ஜூனியர்மா, அது மாதிரி எந்த எண்ணமே மனசில் இல்லவே இல்லை, நீங்கள் ஏமா தேவையில்லாமல் பேசுகிறீங்க
ஆரம்பிச்சிட்டிங்கன்னு சொல்ல, சரி விடுடா, உன் லைஃப்பில் உனக்கு நல்ல ஒரு லைஃப் பார்ட்னர் அமையல, அதை நினச்சி அம்மா ரொம்ப வருத்தப்படுறேன், வேலைன்னு ஓடுனதில் உன்னை நான் சரியாக பார்க்கலன்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணாதீங்கம்மா, எல்லாம் மாறிடுன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். இப்போ வந்து மாமியார் சிலைக்கு ஒரு வணக்கத்தை வச்சுட்டு, என்னாச்சு உங்கள் அம்மாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்க, அம்மா ஆக்சிடெண்ட்டில் வந்து இறந்து போயிட்டாங்க இங்கே அப்படின்னு சொல்கிறப்போ, உன்னை விட உங்கள் அம்மா ரொம்பவே நல்லவங்க, அவங்களுக்காக தான் நான் வந்து உன்னை கல்யாணமே பண்ணிட்டேன், அவங்க ரொம்ப கைண்டான பர்சன், ஆனால் அந்த இறக்கம்லாம் அவங்ககிட்ட இருக்காது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இப்போ வந்து அவள் சைனா கிளம்ப போகிறா. நம்ம ஹீரோ தான் வந்து வண்டி ஓட்டுறா. நீ எதுக்கிடா வர, உன் ஜூனியர் தானே என்னை வந்து விடுறதா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, பரவாயில்ல, உன்னை நடுவில் யாரும் கடத்திட்டு போயிட்டாங்களா, நான் தானே பதில் சொல்லணும், அதுக்காக தான் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். இங்கே பாஸ்ட்டு தான் காமிக்கிறாங்க. இன்றைக்கி ஹீரோயினுக்கு தைரியம் வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு, எதுக்காக ரொம்ப குடிச்சிட்டு இருக்கீங்க, எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு இவ கொஞ்சம் போதையை போட்டுட்டு கொஞ்சம் காதலையும் உளறி கொட்டுறா. கடைசியில் நம்ம ஹீரோ தான் இவ வீடு தெரியாமல் ஒரு ஹோட்டலில் ரூம் புக் பண்ணி இவளை தூங்க போட, காலையில் எழுந்துச்சி வந்து பார்த்தா, என்னடா இது எங்கே இருக்கும்னு கண்ணாடி போட்டுட்டு பார்த்தா சீனியர் படுத்திருக்கான். சீனியர், நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், நைட்டு கொஞ்சம் நஞ்ச அட்டகாசமாக நீ படுத்துன, தண்ணியை போட்டுட்டு நீ ஏதோ லவ் ஃபெயிலியர் மாதிரி பாட்டு பாடிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, தேங்க்ஸ் என்ன நீங்கள் பத்திரமா பார்த்துக்கிட்டதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவ கொஞ்சம் கைண்டான பொண்ணு தான். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் ரூமை விட்டு வரதை வந்து சில பசங்க பார்த்துட்டு காலேஜில் போய் வத்த வச்சுட்டாங்க. 2 பேருக்கும் லிங்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரூமில் ஒன்றாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்து அசிங்கமாக காலேஜில் எழுதி ஒட்டியிருக்காங்க. ஃப்ரெண்டு ரொம்ப டென்ஷன் ஆறா, வரப்போ போகிறப்பெல்லாம் ஹீரோவோட மிஸ்டேக்ஸ் தான் இவ அப்படின்னு பேசுகிறப்போ, ஃப்ரெண்டுக்காரி வேற ஜூஸை ஊற்றி இல்லாட்டி சண்டைக்கு போக அப்படியே ஹீரோயின் மேலே ஃபுல்லாக ஜூஸை ஊற்றுறாங்க. ஹீரோ தான் வந்து தடுக்கிறான். தேவையில்லாததெல்லாம் பேசாதீங்க, போய் ஒர்க்கை பாருங்க அப்படின்னு சொல்லி தடுத்துட்டு நம்ம ஹீரோயின் மேலே ஷர்ட்டை போத்தி விட்டு கூட்டிகிட்டு போக, இவ்வளோ கலவரத்துலேயும் ஒரு ரணகலன்ற மாதிரி நம்ம ஹீரோயின் வந்து ஷர்ட்டை போத்திட்டானேன்ற குஷியில் மட்டுமே போய்கிட்டு இருக்கா. ஹீரோவோட ஃப்ரெண்டு வர, அவனை பார்த்தோன்னே ஹீரோயின் வந்து அவன் ஃப்ளட் பண்ணுறான்னு தெரிஞ்சதுக்கப்புறம், சரி நான் போகிறேன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆக, டே மச்சான், அவளோட உனக்கு என்னடா வேலை இருக்குது, அவள் ரொம்ப நல்ல பொண்ணுடா, டே அவளுக்கு உனக்கு எதுவும் லிங்க்கா, ஃபோன்லலாம் பார்த்தா அவங்கள பற்றி வீடியோ வைரல் ஆகுது அப்படின்னு சொன்னால், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, அவள் ஜூனியர், அவள் மேலே எனக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லைன்னு சொன்னால், அவளை விட்டு நீ தள்ளியே இரு, அவள் எனக்கானவள், அவளை நான் லவ் பண்ணுறேன்டா மச்சான் அப்படின்னு சொல்கிறப்போ, இது என்னடா கருமுன்ற மாதிரி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கா. இங்கே ஹீரோயின் பார்த்தா அதே குஷியில் வந்து ஹீரோவோட ஷர்ட்டை நல்லா பளபளன்னு துவைச்சு அதுக்கு காற்றெல்லாம் வீசிக்கிட்டு இருக்கா. ஃப்ரெண்டுக்காரி, என்னம்மா அவ்வளோ குஷியா, இவ்வளோ சந்தோஷமாக இருந்தால் லவ்வை சொல்லிட வேண்டியதானே அப்படின்னு சொன்னால், ஆமாம் அந்த ஷர்ட்டை கொடுக்குறப்ப நான் ப்ரப்போஸ் பண்ணிட போகிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இங்கே சீனியரை பார்த்து, இந்தாங்க சீனியர் உங்கள் ஷர்ட், சீனியர் உங்ககிட்ட ஒரு விஷயம் நான் சொல்லணும், பல வருஷமாக உங்களை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, இப்போ மட்டும் கிடையாது, நான் உங்களை லவ் பண்ணுறேன், நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க, என்னை லவ் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்னு இவ கேட்க, சடனாக நம்ம ஹீரோயின் போய் ஹக் பண்ணுறா. நம்ம ஹீரோவும் எதுவும் தடுக்கலை, அவனும் ஹக் பண்ணிக்கிறான், சிரிக்கிறான். பட் வந்து இருந்தாலும் மனசார ஏற்றுக்கிட்ட மாதிரி தெரியல. இப்போ ப்ரெசண்ட்டை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் சைனா வந்துட்டா. இங்கே நம்ம ஹீரோ ஃபோனை போட்டு, என் சார்ஜரை காணோம், எங்கே ஆட்டையை போட்டுட்டு போயிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டா, அட நார பையில, நான் ஒன்றும் எடுத்துகிட்டு வரல, அங்கே பார்த்து தொலை இருக்கும் அப்படின்னு இவ சொல்ல, இவன் ஏதோ பேசுறதுக்காக தான் பண்ணியிருப்பான் போல இருக்கு. அவன் என்ன பண்ணுறான்னா, இவன் சேட் பண்ணோன்னே வீசாட்லேருந்து அவன் நம்பரை வேற டெலீட் பண்ணி விட்டுறா. 2 நாள் ஆனோடனே ஹீரோயின் ஹாஸ்பிட்டல் வந்துடுறா. ஹெட் டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த இன்ஜினியர் வந்து ஆஃப்ரிக்காலேருந்து வர போகிறாரு, அவரை ரிசீவ் பண்ண ஏர்போர்ட் போகணுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை ஏர்போர்ட் கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த இன்ஜினியரும் ரொம்ப ஹாப்பியாக வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு போக, பின்னாடி பார்த்தா நம்ம ஹீரோ வரான். இதை பார்த்த நம்ம ஹீரோயினுக்கு, அட சண்டால பையில, இவன் எதுக்கு வரான் ஆஃப்ரிக்காலேருந்து இங்கே, ஐயோ அப்படின்ற மாதிரி இவ டென்ஷன் ஆக, ஹெட் டாக்டர் என்ன பண்ணுறாங்கன்னா 2 பேரையும் கோர்த்து விட்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இது மாதிரி அவங்க வெளியே போயிட்டதுக்கப்புறம் ஹீரோ டேரெக்டாக கேட்குறான், எதுக்கு வீசாட்லேருந்தே நம்பரை டெலீட் பண்ணேன்னு சொல்லிட்டு, உன்கிட்ட பேசுகிறதுக்கு எனக்கு என்னடா இருக்குது, அதுக்கு தான் டெலீட் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறப்போ, கொஞ்சம் ஓவராக தான் போய்கிட்டு இருக்கா, பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஹீரோ நினைக்க, ஹெட் டாக்டர் வந்துட்டு, என்னப்பா 2 பேரும் மிங்கல் ஆக ரெடியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்ருக்க, பாரு கடவுள் எனக்கா வாய்ப்பெல்லாம் கொடுத்துட்ருக்கான்னு ஹீரோ நினச்சிட்ருக்க. ஹீரோயின் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கா. அதுக்கப்புறம் 2 பேரும் சியர்ஸ் பண்ணி குடிங்கன்னு சொன்னால் நம்ம ஹீரோ பக்கி வைனை டக்குன்னு குடிச்சிடுது. ஹீரோயின் சியர்ஸ் பண்ணால் என்கிட்ட தான் வைனே இல்லையே, எப்படி சியர்ஸ் பண்ணுறதுன்னு சொன்னோன்னே டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, போமா போய் வைனை ஊற்று அப்படின்னு சொல்லிட்டு 2 க்ளோஸ் ஆக்க ட்ரை பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயினும் போய் வைனை ஊற்றுறப்போ, வீசாட் நம்பர்லாம் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க, அப்போ தான் ஒரே ஹாஸ்பிட்டலில் இருக்கிறனால உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் ஒரே டிபார்ட்மெண்ட்டில் தான் வேலை செய்ய போகிறீங்கன்னு சொல்கிறப்போ, ஹீரோவோட வீசாட்டில் ஆட் பண்ணோன்னே, உன்னுடைய வந்து ட்ரெஸ்ஸு வந்து நைட் ட்ரெஸ் என்கிட்ட தான் இருக்குது, அது எப்போ கொடுக்க, இப்போயே கொடுத்துருவான்னு சொல்லி கேட்க, அட சண்டால பாவி வெயிட் பண்ணுறா, இப்போ கொடுத்த மானத்தை வாங்கிடாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் திட்ட. இப்போ வந்து காரில் வந்து நம்ம ஹீரோவை வந்து விடுறதுக்கு தான் வராங்க. நம்ம ஹீரோ ஒரு கிஃப்ட் இருக்குன்னு சொல்லிட்டு எடுக்க போக ஹீரோயினுக்கு பதறி போகுது. நைட் ட்ரெஸ் எதுவும் எடுத்து கொடுத்துட்டானா இந்த அம்மா முன்னாடி எல்லா விஷயமும் தெரிஞ்சு போயிருமேன்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தா அந்த டாக்டருக்கு அவன் ஏதோ கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கான், அதை கொடுத்துட்ருக்கான். இப்போ வந்து ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா, சட்டு புட்டுன்னு அந்த பெட்டியை முடிக்கிட்டு இருக்கா. ஏன்னா வந்து
வந்து அந்த அம்மாவுக்கு எதுவும் தெரிஞ்சிடக்கூடாது, அந்த அம்மா முன்னாடி எதுவும் இவன் நைட் எடுத்து கொடுத்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவனை வழி அனுப்பி சீக்கிரம் வச்சிடறாங்க. ஹீரோ டெக்ஸ்ட் பண்ணுறான், ஃப்ரீயாக இருக்கிறப்ப வந்து வாங்கிட்டு போமா அவன் நைட் ட்ரெஸ்ன்னு சொல்லிட்டு. இவன் வேற உசுரை வாங்குறான் குப்பையில தூக்கி போடாமல் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நினச்சிட்டு இருக்க. ஹாஸ்பிட்டல் வந்தோடனே ஹீரோயின் ஃப்ரெண்டுங்க நர்ஸாக தான் வேலை செய்கிறா போல இருக்கு. நீ ஹீரோ டிபார்ட்மெண்ட்டில் ஹீரோ கூட தான் வேலை செய்ய போகிற, பார்த்து வேலை செய், அவனை பற்றி தான் உனக்கு தெரியும்ல, செம்ம அரகன்ட்டு, உன்னை வந்து எப்பவுமே டார்ச்சர் பண்ணுவான் பார்த்துக்கோ அப்படின்னு ஃப்ரெண்டுக்காரி சொல்ல ஹீரோயினும் ஓகேன்னு சொல்கிறா. கூட்டிகிட்டு வந்து எல்லா டாக்டர்ஸ் கிட்டையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறா. இந்த பொண்ணு பேர் ஜே, இந்த பொண்ணு புதுசாக தான் வந்திருக்கா. ஹீரோயினும் இந்த பொண்ணும் எல்லாரும் சேர்ந்து கை தட்டி 2 பேரையும் வெல்கம் பண்ணுறாங்க. இவங்க 2 பேரில் ஒரு ஆளை தான் நம்ம ஹீரோ வந்து ஸ்டூடெண்ட்டாக தேர்ந்தெடுக்க போகிறான். வந்து தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோயினும் தன்னை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறா. ஹீரோ வந்து ஹீரோயினை மட்டும் வெளியே போக சொல்லிட்டு ஜேவை மட்டும் உள்ளே இருக்க சொல்கிறான். ஜேவை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டான். ஜே கேட்டுட்ருக்கா, எதுக்காக என்னை ரிஜெக்ட் பண்ணீங்க, என்கிட்ட வந்து என்ன குறையா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டா, ஸ்டூடெண்ட்டாக நான் யாரை தேர்ந்தெடுக்கணும்னு ஆசைப்படுறேனோ அவங்கள தான் நான் தேர்ந்தெடுக்க முடியுமா, அது என்னோட ஃப்ரீடம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல, இங்கே நம்ம ஹீரோ ஹீரோயின் எல்லாரும் சேர்ந்து ஓபி பார்க்கறதுக்காக போகிறாங்க. அப்போ ஹீரோயின் ஃப்ரெண்டு சொல்கிறா, அடியே அந்த ஜே வந்து வைஸ் பிரசிடென்ட்டோட பொண்ணுடி, அவனை வேணான்னு சொல்லிட்டு ஹீரோ உன்னே தேர்ந்தெடுத்திருக்கான், அடுத்து என்ன வேலை செய்யறதுன்னு சொல்லி கேட்டா, அவளை கூட்டி பறக்கிற வேலையை தவிர மற்ற எல்லா எடுபுடி வேலையும் ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். தண்ணி எடுத்துருவா, புக் எடுத்துருவான்னு சொல்லிட்டு அவளுக்கு உருப்படியே எதுவுமே சொல்லியே கொடுக்க மாட்டேங்கிறான். இப்படியே போய்கிட்டு இருக்கு. அந்த ஜே பொண்ணை மட்டும் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். இப்படியே ஒரு பேஷண்ட் கிட்ட நம்ம ஹீரோயின் பேசிகிட்டு இருக்கப்போ ஹீரோ பயங்கரமாக திட்டுறான். பேஷண்ட்டை பார்த்து ரிப்போர்ட்டை பார்த்து நான் பேசி முடிச்சுட்டேன், அவங்கள்ட்ட போய் நீ பர்சனலாக என்ன பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்டால், இல்லை அவங்க மனசை ஆறுதல் பட மாடி 2 வார்த்தை சொன்னேன் அப்படின்னு சொல்கிறப்போ ஹீரோ பயங்கரமாக திட்டுறான். அப்படிலாம் நீ பண்ணக்கூடாது, பேஷண்ட் கிட்ட நீ ரொம்ப உரிமை எடுத்துக்கக்கூடாது, அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக்கை கம்மியாக போட்டுட்டு வா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்கிறான். இங்கே பார்த்தா ஹெட் டாக்டர் ஃபுல்லாக ஒரு மீட்டிங்கை போட்டு யார் யார் எத்தனை ஆப்ரேஷன் பண்ணியிருக்கான்னு சொல்லி பேசுகிறப்போ, புதுசாக வந்த ஜே நிறைய ஆப்ரேஷன் பண்ணியிருக்கா, ஆனால் ஹீரோயின் ஒன்றுமே செய்யலை அப்படின்னு சொல்கிறப்போ பிரசிடென்ட் சொல்கிறாரு, சரி ஹீரோயின் மேலே நம்பிக்கை இருக்கு, அவன் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை என்கரேஜ் பண்ணுறாரு. அப்படியே நம்ம ஹீரோயின் அந்த எடுபுடி வேலையை ஃபுல்லாக நைட் ஃபுல்லாக செஞ்சுட்டு அப்படியே ரொம்ப களைப்பாக வெளியே வரப்போ ஹீரோ காரை கொண்டு வந்து நிப்பாட்டுறான். இந்த மாதிரி காருக்குள்ளே ஏறு அப்படின்னு சொல்கிறப்போ ஹீரோயின்னால ஏற மாட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஒர்க்கை பற்றி கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் போனால் போட்டுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஏறுறா. நம்ம ஹீரோ கார் எடுத்துகிட்டு ஸ்டேஜ்க்கு அப்புறம் நீ ஒரு சூப்பு பண்ணி கொடுத்த இல்லையா, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு, அது மாதிரி சூப்பு செஞ்சு எடுத்துகிட்டு வரியா எனக்கு அப்படின்னு சொல்கிறப்போ, நான் எதுக்குடா உனக்கு சமைக்கணும், நான் இன்னும் வீட்டை நான் வேலைக்காரியா, தேவைன்னா வேலைக்காரி வச்சு சமைச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறப்போ, நம்ம ஹீரோ ஏதோ பசிக்குதுன்னு ஏதோ எடுக்க போகிறான். ஹீரோயினை டச் பண்ணோன்னே அவளுக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு, திட்டிக்கிட்டு இருக்கா. அப்படியே பிஸ்கட் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கப்போ அங்கே ஒரு பொம்மை இருக்குது, அதை எடுத்து நம்ம ஹீரோயின் விளாண்டுட்டு இருக்கா. இது உடைச்சிடாத பொம்மையை, அது வந்து என்னோட பையனோட பொம்மை அப்படின்னு சொல்கிறப்போ, என்னது உனக்கு பையன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்க, ஆமாம் அப்படின்னு சொல்கிறப்போ ஹீரோயினுக்கு இங்கே ரொம்ப கோவம் வந்துடுது. அதோட சீட் பெல்ட்டை கழட்டிட்டு போகிறப்போ ஹீரோ தான் போகாதன்னு சொல்லி தடுத்துக்கிட்டு இருக்கான். அப்படியே ஹீரோயினோட வீட்டுக்கு நம்ம ஹீரோ கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம், ஏய் உனக்கு பையன் கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்துச்சா இல்லை கல்யாணத்துக்கு பின்னாடி வந்தானா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, இல்லை கல்யாணத்துக்கு அப்புறம் தான், என் பையனுக்கு 6 வயசு ஆகுது அப்படின்னு சொல்கிறப்போ, இருந்தாலும் டிவோர்ஸ் பண்ணதுக்கப்புறமே இன்னொரு கல்யாணம் நீ சீக்கிரமாக பண்ணிக்கிட்ட, இவ்வளோ அவசரம் யாரும் பட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இப்போ பாஸ்டில் காட்டுறாங்க, ஹீரோயின் வந்து வீட்டில் இது மாதிரி நான் ஒரு பையனை லவ் பண்ணுறேம்மா, கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறப்போ, என்னது கல்யாணமா, அவனுக்கு 23 வயசு தான் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து கேட்குறாங்க, என்னடி ப்ரெக்னெண்ட்டாக எதுவும் இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டால், சீச்சி அப்படிலாம் இல்லைம்மா, அவன் ஒரு டாக்டர், அவன் பெரிய வந்து சர்ஜரிலாம் பண்ணியிருக்கான் அப்படி இப்படின்னு சொன்னோன்னே வீட்டில் வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவே உள்ளே வந்துட்டு அவனை பற்றி இன்ட்ரோ பண்ணிக்கிறான். வரப்போ எல்லாருக்கும் நல்லா காஸ்ட்லி கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான். இவங்களும் பிடிச்சி போய் எப்பப்பா கச்சிக்கலாம் கல்யாணம் அப்படின்ற அளவுக்கு இவங்க வந்துட்டாங்க. ஹீரோயினோட தம்பிக்கு ஹீரோவோ பயங்கரமாக பிடிச்சிருக்கு. அப்படியே 2 பேரும் ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணிவிட்டு வெட்டிங் ட்ரெஸ் எல்லாம் வாங்குறாங்க. நல்லாவே போயிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் வந்து பாத்ரூமில் கொஞ்சம் டச்சப் பண்ண போகிறா. அப்போ 2 பேர் பேசுகிறாங்க. இதுக்கு முன்னாடியே ஒரு பொண்ணை வெட்டிங் ட்ரெஸ் வாங்குறதுக்காக கூட்டிகிட்டு வந்திருந்தான். அந்த பொண்ணோட ரொம்ப ஹாப்பியாக இருந்தான். ஆனால் இந்த பொண்ணோட பார்க்குறப்ப அந்தளவுக்கு அவன் சந்தோஷமாக இல்லை அப்படின்றத அவங்க பேசுறதெல்லாம் நம்ம ஹீரோயின் கேட்டுட்டு ரொம்ப மனசு வருத்தப்படுறாங்க. உண்மையாக இருக்குமோன்னு சொல்லிட்டு அதான் ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்குறாங்க. ஹீரோவுடைய எக்ஸ் வந்து ஹீரோயினை கூப்பிட்டு, அவன் வந்து ரொம்ப நல்லவன் தான், நான் கெட்டவன் சொல்லவே கிடையாது, ஆனால் அவன் வந்து அவன் வேலையை தான் லவ் பண்ணுறான். இப்போ லவ் பண்ணுறவங்க 2 பேரும் வந்து தன் காதலை கொடுத்தா தான் அது லவ். ஒருத்தவங்களே காதலை கொடுத்துட்டே இருந்தால் இன்னொருத்தவங்க காதல் கொடுக்காம இருந்தால் அது எப்படி ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு லைஃபாக அமையும். ஆனால் அவன் காதலே உனக்கு கொடுக்க மாட்டான், எனக்கு பதிலாக உன்னை ஒரு சப்ஸ்டியூட்டாக தான் அவன் யூஸ் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி இந்த பிள்ளை சொல்லி குழப்பி விடுது. ஹீரோயினுக்கு ஒரே மனசு கஷ்டமாக போகுது. நாளைக்கு கல்யாணத்தை வச்சுட்டு அதே யோசிச்சுக்கிட்டு இருக்க. காலையில் ஆகிட்டு அம்மா எங்கடா பொண்ணை காணும்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லாக தேடிட்டு இருக்காங்க. இவன் என்ன பண்ணுறான்னா, ஹீரோவுடைய எக்ஸ் ஃபாரின் போயிட்டுருக்கா. அவகிட்ட போயிட்டு, நான் வந்து அவன் என்னை லவ் பண்ணட்டாலும் பரவாயில்ல, நான் அவனை 100% லவ் பண்ணுறேன், அதனால் என் காதலை நான் அள்ளி அள்ளி கொடுத்து என் வாழ்க்கையை நான் சந்தோஷமாக பார்த்துக்கிருவேன், நீங்கள் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு இவ வழி
அனுப்பி வைக்க நான் என்ன சொல்கிறேன்றது இந்த பிள்ளை புரிஞ்சிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி இவன் நினச்சிக்கிட்டு இருக்கா. அப்படி ஹீரோயினோட வெட்டிங்கை தான் காமிக்கிறாங்க. ஏஞ்சல் மாதிரி வரா, 2 பேரும் ரிங் எல்லாம் மாற்றிட்டு கிஸ் பண்ணி கல்யாணமே முடிஞ்சு போயிடுது. அப்படியே ரிசப்ஷன் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வராங்க. ஹீல்ஸ் போட்டிருந்தனால காலெல்லாம் கொஞ்சம் அடிபட்டிருக்கும். நம்ம ஹீரோ தான் வந்து எல்லாத்துக்கும் மருந்து போட்டுட்ருக்கப்போ நம்ம ஹீரோயின் கிஸ் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோ போய் குளிச்சுட்டு வா ரெடி ஆகு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஹீரோ ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்காரு. நம்ம ஹீரோயின் குளிக்க போகிறப்போ ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அர்ஜென்ட்டாக சர்ஜரி பண்ணும், டாக்டர் இல்லைன்னு சொல்கிறப்போ இன்றைக்கி என்ன நாள் சொல்லிட்டு தெரியும்ல, என்னை எதுக்கு இந்த டைமில் கூப்பிட்றீங்கன்னு இவன் சொல்கிறான். இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் நம்ம ஹீரோயின்ட்ட சொல்லிட்டு வந்துடுறாப்ல. ஆனால் ஹீரோயினுக்கு சரியாக கேட்கல போல இருக்குது. எங்கே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு வீடெல்லாம் தேடி பார்த்துட்டு அப்படியே தூங்கிடுறா. காலையில் ஹீரோ ரொம்பவே ஃபீல் பண்ணி ஹீரோயினை வந்து டச் பண்ணிகிட்டு இருக்கான் கையை. இப்போ ப்ரெசண்ட்டை தான் காட்டுறாங்க. இங்கே ஜே பொண்ணுக்கும் இங்கே நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு இருந்தா இல்லையா காலேஜில், அவன் திரும்ப இங்கே தான் வேலைக்கு வந்திருக்கான். அந்த பிள்ளைக்கும் வர்ற இடத்துல பார்க்கிங்கில் கொஞ்சம் சண்டையாகிடுது. நம்ம ஜே வந்து செம்ம காண்டில் இருக்கா நம்மளுடைய ஹீரோவுடைய ஃப்ரெண்டு மேலே. பாஸ்டில் காட்டுறாங்க. மறுநாள் ஆனோடனே ஹீரோயின் நல்லா லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டுட்டு பயங்கரமாக மேக்கப் போட்டுட்டு காலை நீட்டிகிட்டு இருக்கா. கையை நீட்டிட்டு உள்ளே வாங்க அப்படின்னு சொல்கிறப்போ இவன் எதுக்கு வித்தியாசமாக கூப்பிட்றான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உள்ளே போய் பார்த்தா நம்ம ஹீரோயின் பிளாக் கலரில் கொஞ்சம் அரைகுறையாக ட்ரெஸ் போட்டிருக்காங்க. அதை பார்த்து வெக்கப்பட்டு நம்ம ஹீரோயினே நம்ம ஹீரோவை ஹக் பண்ண அப்படியே அவங்க 2 பேரும் க்ளோஸாக வந்து ஒன்றா இருக்கிறாங்க. ப்ரெசென்ட்டில் பார்த்தா ஹீரோயின் மட்டும்தான் வெட்டியாக உட்காந்துருக்காங்க. நம்ம ஹீரோ ஆப்ரேஷனுக்கு ஒரு ஆள் தேவைன்னு சொல்லிட்டு வான்னு சொல்லி கூப்பிட்றான். ஹீரோயினுக்கு அவ்வளோதான் ரொம்ப சந்தோஷம். ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் வந்து சின்னதாக ஒரு மிஸ்டேக் பண்ணிடுறா. ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறதுனால இப்போ இன்னொரு டாக்டர்கிட்ட சொல்லி புலம்பிகிட்டு இருக்கா. ஏதாவது அவருக்கு ஆயிருமான்னு சொல்லிட்டு பார்ப்போம், அவர் கண் முழிச்சா தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ அந்த பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு சைடு மட்டும் கை வேலை செய்ய மாட்டுக்கு. இதை பார்த்த ஹீரோயினுக்கு ஒரே வருத்தம், நம்ம பண்ண மிஸ்டேக்னால ஒருத்தருக்கு கை வேலை செய்யாமல் போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு படிக்கட்டில் குமரி குமரி அழுதுகிட்டு இருக்கா. சரி நம்மளே போய் உண்மையை சொல்லிடுவோம், மனசு ரொம்ப உறுத்தலாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பேஷண்ட்டுக்கு வந்து கை வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஹீரோயின் இப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக வேலை பார்க்க ஆரம்பிக்கிறா. நம்ம ஹீரோ ஒரு ஆக்டர்ஸ்க்கு வந்து ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துட்டு இருக்கா. நம்ம அப்புறமா மீட் பண்ணலாம் 2 பேரும் அப்படின்னு ஹீரோயின் முன்னாடி அவங்க எல்லாருமே பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் பாஸ்ட் தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து சின்ன பிள்ளையில ரொம்ப வந்து இன்ஸ்டன்ட் நூடுல்ஸாகவே சாப்பிட்ருப்பான். அதனால் நம்ம ஹீரோயின் விதவிதமாக சமைச்சு கொண்டு வந்து டெய்லி நம்ம ஹீரோவுக்கு வந்து ஹாப்பியாக கொடுத்துட்டு போகிறா. அவங்க 2 பேரும் கல்யாணம் ஆன அந்த சமயத்தில் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா, என்னோட பையன் வந்து கிண்டர் கார்டனில் இருக்கான், அவனை போய் நீ கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறப்போ இங்கே ஹீரோயினுக்கு செம்ம காண்டாகுது. உன் பையனை எதுக்குறா நான் கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொன்னால், இதான்ப்பா ஃப்ரீயாக இருக்கேன், நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், ப்ளீஸ் இந்த ஒரு தடவை மட்டும் கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லி கெஞ்சிரான். ஹீரோயினுக்கு கோவம் வருது. சரி வழி இல்லாமல் ஓகேன்னு சொல்ல அவன் பையனை போய் கூட்டிகிட்டு வந்தா. அவன் என்ன சொல்கிறானா, உங்களை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்போ டேய் என்னை எங்கடா பார்த்துருக்க, வாண்டி போயில கமெண்ட் வாடா அப்படின்னு சொல்லி அவன் திட்டிகிட்டு இருக்கா. இல்லை எங்கள் வீட்டில் நான் உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லிகிட்டு இருக்கான். இவனுக்கு வேறு வேலை இல்லை, இவன் அப்பக்கார அனுப்பி வச்சு ஏன் உயிரை வாங்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயின் திட்டிகிட்டே போக ஹீரோயினுக்கு வீட்டுக்குள்ளே போனோடனே பழைய ஞாபகங்கள்லாம் வருது. ஒன்றா இருந்த ஞாபகங்கள். இந்த பையன் ஃபோட்டோவை காமிச்சிட்டு இங்கே பார்த்தீங்களா நீங்கள் தான் எங்கள் அம்மா, நான் கண்டுபிடிச்சிட்டேன், நான் வந்து சொன்னேன் இல்லையா அவங்கள எங்கேயோ பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு, எங்கள் அப்பாவை கல்யாணம் பண்ணால் நீங்கள் எங்கள் அம்மா தானே அப்படின்னு சொல்லிட்டு இவன் அம்மா அம்மான்னு கூப்பிட்ட ஹீரோயினுக்கு இதுக்கு நான் என்ன சொல்கிறதுன்றேன்னு தெரியல. கரெக்டாக ஹீரோ வந்துட்டு தேவையில்லாததெல்லாம் பேசாதடா, போய் ட்ரெஸ்ஸை மாற்று அப்படின்னு சொல்கிறப்போ ஏன்ப்பா பொய் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்போ ஹீரோக்கு கோவம் வருது. வாயை மூடிட்டு போடான்னு சொல்லி அந்த பிள்ளையை அரட்டுறப்போ அந்த பிள்ளை பதறி போய் அழுக ஆரம்பிச்சிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் தான் எதுக்கு நீங்கள் வந்து குழந்தைகிட்ட இப்படி தான் ஹார்ஷாக பேசுவீங்களா, மற்றவங்கள்ட்ட தான் இப்படி பேசுகிறீங்க, குழந்தை அட்லீஸ்ட் உங்கள் குழந்தைகிட்டையாவது நல்லா பேசுங்க, குழந்தை அம்மா தானே கேட்குறான், அவங்க அம்மா எங்கே இருந்தாலும் தேடி கூட்டிகிட்டு வர வழியை பாருங்கள், ஒரு குழந்தை அம்மா இல்லாமல் வளர்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறப்போ நான் அம்மாவுக்கு எங்கே போகிறது அப்படின்னு சொல்லி ஹீரோ ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். இங்கே பாஸ்டில் தான் காட்டுறாங்க. இன்றைக்கி ஹீரோவுடைய பர்த்டே. ஹீரோயின் எல்லாமே கேக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கா. இருந்தாலுமே நம்ம ஹீரோ வரல. அங்கே ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு அங்கேயே உட்காந்துட்ருக்கா. இங்கே ஹீரோயின் ஹீரோக்காக காத்துக்கிட்டே இருக்கா. இப்படி அவங்களுக்குள்ள பிரிவினை கொஞ்சம் அதிகமாகிக்கிட்டே போகுது. ஹீரோ பேசக்கூட மாட்டேங்கிறான். அப்படி மிட் நைட்டில் இவ தூங்கிட்டு இருக்கப்போ ஒரு மெசேஜ் வருது. என்னன்னு சொல்லி பார்த்தா ஹீரோ வந்து அப்ராட் போக போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வாத்தியார் அனுப்பி வச்சிருக்காரு. ஹீரோ கிட்ட காலைல எழுந்திரிச்சு என்னங்க நீங்கள் அப்ராட் போக போகிறீங்களா, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே அப்படின்னு சொல்கிறப்போ அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிட்டு சொல்லலான்னு சொல்லி நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு பர்சனலான விஷயத்த கூட ஹீரோ சொல்ல மாட்டேங்கிறான். ஹீரோயின்ட்டு வந்து மறைக்கிறான். இந்த டிப்ரெஷனில் இவன் அவன் லவ் பண்ணுறானா இல்லையான்னு சொல்லிட்டு ஹீரோயினாக இருக்கும். பட் மனசில் இருக்கிறது எதுவுமே பேச மாட்டேங்கிறானேன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்கா. இப்போ ப்ரெசென்ட்டில் தான் காமிக்கிறாங்க. 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஆஃபீஸ் வராங்க. ஹீரோட ஃப்ரெண்டு பார்த்துட்டு ஏதோ ஒன்று இவங்களுக்கு கூட நடக்குது அப்படின்னு சொல்லி பேசிக்கிறான். இங்கே வேறு யாருக்கும் தெரியாது இவங்களுக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு, கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஹீரோயின் பாஸ்டில் வந்து ஹீரோக்காக விதவிதமாக சமைச்சு கொண்டுட்டு போய் டெய்லி அந்த டைமுக்கு கரெக்டாக கொடுப்பான். ஏன்னா அவளுக்கு சமைக்கவே தெரியாது, ஹீரோக்காக தான் கற்றுட்டு இருந்திருப்பா. அந்த டாக்டர் கூட சொல்லுவார், நீ ரொம்ப லக்கியானவன்ப்பா, உன் பொண்டாடி பாரு டெய்லி உனக்கு சமைச்சு கொண்டு வரான்னு சொல்லிட்டு. இந்த
பக்கி என்ன பண்ணும்னா அதை சாப்பிடாது. வேணான்னு அவகிட்ட சொல்லாமல் டெய்லி அவள் சமைச்சு கொடுக்குறதெல்லாம் குப்பை டப்பால தட்டிட்டு இருப்பான். ஒரு நாள் நம்ம ஹீரோயின் பார்த்துடுறா. அவளுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக போகுது. ஏன்னா கஷ்டப்பட்டு சமைச்சு கொடுத்தோம். ஏன்னா சமைக்கிறவங்களுக்கு தான் அதோட அருமை தெரியும். அப்படியே வந்து ஹீரோயின் அழுதுகிட்டே பாத்திரத்தை கழுவ ஹீரோ சாரிம்மான்னு சொல்கிறப்போ சரி பரவாயில்ல விடுங்க, நீங்கள் வேண்டானா என்கிட்ட சொல்லியிருக்கலாம் இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறா. இப்போ ப்ரெசண்டில் ஒரு பாட்டியம்மா வந்து முடியாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கண் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவோட பையனை நம்ம ஹீரோயின் ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. இன்றைக்கி ஸ்போர்ட்ஸ் டேவாம். பேரண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வரணும்னு சொன்னோன்னே எல்லாருக்கிட்டையும் இவங்க தான் எங்கள் அம்மான்ற மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க ஹீரோயினுக்கு இருந்தாலும் ஒரு மாதிரியாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ லேட்டாக வந்து ஜாயின் பண்ணிக்கிறான். அப்படியே வந்து பசங்களை வச்சு நிறைய ஆக்டிவிட்டிலாம் வைக்கிறாங்க. அதெல்லாம் நிறைய பேர் ஒன்றா சேர்ந்து ஒரு வழியாக அந்த பையனுக்கு கேமையும் வின் பண்ணி கொடுக்குறாங்க, மெடல்லாம் கொடுக்குறாங்க. அந்த பையன் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கான். தான் அம்மா அப்பாவோடைய 2 பேத்து கூட இருக்கும்னு சொல்லிட்டு லாஸ்ட்டை தான் கட்டுறாங்க. ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கப்போ ஹீரோ பக்கத்தில் இருந்திருக்க மாட்டான். இப்போ வந்து பார்த்தா தனிமையில் சோஃபாவில் இருக்கான். எதுக்குங்க இங்கே இருக்கீங்க வாங்கன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி கூப்பிடுவா. நம்ம ஹீரோ வரவே மாட்டான். நீ போய் தூங்கு, எனக்கு தூக்கம் வரலன்னு சொல்லியிருப்பான். இப்படி ஹீரோயினை கொஞ்சம் கொஞ்சமாக அவள் இக்னோர் பண்ணுறத நம்ம ஹீரோயினால் ஏற்றுக்கவே முடியல. அவகிட்ட பேசுகிறதே சுத்தமாக நிப்பாட்டிட்டான். அவன் மனசில் என்ன இருக்குன்றது யாருக்குமே தெரியல. 2 கிட்ட விஷயத்த சொன்னால் ஒரு குழந்தை பெற்றுட்டா எல்லாம் சரியாயிரும்னு சொல்லியிருப்பா. இப்போ ஹீரோயினுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. என்னை எப்போ பாரு இக்னோர் பண்ணிகிட்டே இருக்கீங்க, நான் கொஞ்ச நாள் எங்கள் அம்மா வீட்டில் போய் இருக்கேன், கொஞ்சம் ரிலாக்ஸாகாத இருப்பேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கோச்சிக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறான். அங்கே பார்த்தா மாப்பிள்ளை எதுக்குமா வரலன்னு சொல்லிட்டு உசுரை வாங்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெண்டுக்காரி ஃபோன் பண்ணிட்டு ரீசெண்டாக உன் புருஷன் நிறைய ஆப்ரேஷன் பண்ணியிருக்காமா, அதனால பிஸியாக இருந்ததுனால உன்கிட்ட பேச முடியல, நீ தான் தப்பாக நினச்சி. ஃப்ரெண்டுக்காரி சொன்னதுக்கப்புறம் தான் ஹீரோயினுக்கு எல்லா விஷயமும் தெரியுது. ஹீரோ மேலே தப்பில்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை கூட்டிகிட்டு போக வந்திருக்கான். நம்ம ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியாக கிளம்பி ஹீரோ வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அப்படியே தியேட்டர் பார்க்கெல்லாம் போயிட்டு போகிறப்போ ஹீரோயின் சொல்கிறா, நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு அவள் ரொம்ப ஹாப்பியாக சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ எதுக்கு நம்ம குழந்தை பெற்றுக்க தான் வேணுமா, கொஞ்சம் லேட்டாக பெற்றுக்கலாமே அப்படின்னு சொல்கிறப்போ என்ன நீங்கள் இப்படிலாம் பேசுகிறீங்க, குழந்தை ரொம்ப முக்கியம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இருந்தாலும் இந்த விஷயத்தில் நம்ம ஹீரோவுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இருக்கிற மாதிரியே தெரியல. சரின்னு வேண்டா வெறுப்பாக தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம ஹீரோயின் இது மாதிரி வந்து குழந்தெல்லாம் இல்லை, நார்மலாக வந்து எனக்கு பீரியட்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறப்போ இதனால நான் வந்து அப்ராட் போகிறதே கேன்சல் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்கிறப்போ இல்லை பரவாயில்ல நீங்கள் போங்கன்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இது வேற பெரிய ரோதனையாக போச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு இன்னும் கொஞ்சம் தான் டென்ஷன் ஆகுது ஹீரோயின் மேலே. நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறம் பேச போனால் கூட நம்ம ஹீரோ முகம் கொடுத்து பேசுறதுல எனக்கு டிப்ரெஷனாக இருக்குது, நீ போய் தூங்கு அப்படின்ற மாதிரி எப்பயுமே சொல்லிட்டு இருக்கான். இப்போ ப்ரெசென்ட்டை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து ஹீரோவோட பையனை பார்த்துக்கிறதுக்காக வந்திருக்கா. அப்படி அவங்க 2 பேரும் பெயிண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் ட்ரெஸ் மேலே ஃபுல்லாக பெயிண்ட் ஆகிடுது. சரின்னு சொல்லிட்டு பையனெல்லாம் தூங்க வச்சுட்டு நம்ம ஹீரோயின் போய் ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு இருக்கா. காய வச்சுட்டு இருக்கப்போ ஹீரோவை ஆல்ரெடி சீக்கிரமாகவே வர சொல்லியிருப்பா. நம்ம ஹீரோ இந்த சமயம் பார்த்து டக்குன்னு உள்ளே வந்துட்டு அட நாரப்பையில் எதுக்கடா இப்போ உள்ளே வந்தேன்னு சொல்லி இவ கத்திட்டு இருக்கா. நீ தான் நம்ம சீக்கிரம் வர சொன்ன, அது நான் சாயந்தரம் சொன்னேன், நைட்டு சொல்லலை, என்ன பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லி கேட்டால் இந்த மாதிரி உன் பையன் ட்ரெஸ் எல்லாம் அழுக்கு பண்ணிட்டான்னு சொல்கிறப்ப ஆல்ரெடி கபோர்டில் உன் பழைய ட்ரெஸ் எல்லாம் இருக்குது, எடுத்து போட்டுக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷர்ட்டை தூக்கி போடுறான். அதை நம்ம ஹீரோயின் போட்டுட்டு வெளியே வராங்க. சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிட்டுருக்கா. இந்த ட்ரெஸ்ஸோடையே அந்த டைமில் வெளியே போகணுன்னு சொன்னால் அதெல்லாம் எதுக்கு உனக்கு அக்கறை அப்படின்னு சொல்லி இவ கேட்குறப்போ சரி வந்து உட்காரு, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு இது மாதிரி என் பையனை மட்டும் கொஞ்சம் டெய்லி பார்த்துக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டால் டேய் நான் எதுக்குடா உன் பையனை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ கோவப்படுறா. சரி சாட்டர்டே சண்டே மட்டும் பார்த்துக்கோமா அப்படின்னு சொல்கிறப்போ சரி பார்க்கலாம், டைம் இருந்தால் பார்த்துக்கிறேன், நான் மனுஷியா மாடாடா ஹாஸ்பிட்டலில் போய் வேலை செய்யணும், திரும்ப உன் பையனை வந்து பார்த்துக்கணும், இதெல்லாம் எனக்கு தேவையா அப்படின்னு சொல்கிறப்போ அதுக்கப்புறம் ஒரு விஷயம் சொல்கிறேன், முதல்ல உன் பையனை என்ன அம்மான்னு சொல்கிறத நிப்பாட்ட சொல்லு. ஏன்னா எனக்கு ஃப்யூச்சரில் கல்யாணம் ஆச்சுன்னா உன் பையன் அம்மான்னு கூப்பிட்டா நான் யாருக்கு போய் பதில் சொல்கிறது அப்படின்னு சொல்கிறப்போ ஹீரோக்கு கோவம் வந்துடுது. இதை மாதிரி நீ யாரை கல்யாணம் பண்ணிக்க போறியோ அவன்கிட்ட கூப்பிட்டு என்கிட்ட சொல்லு, அவன்கிட்ட போய் நான் சொல்கிறேன் இது என்னோட பையன், இவளுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு. எப்படி என்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட் வந்து அவரோட பையன் என்ன அம்மான்னு கூப்பிட்றத வந்து சும்மா கூப்பிட்றான்னு எப்படிடா சொல்லுவேன், என்ன என் வாழ்க்கையவே டோட்டலாக கெடுத்துடலான்னு சொல்லி பார்க்குறியா படுபாவி பயலே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பயங்கரமாக ஹீரோவை திட்டிட்டு பார்க்க கரெக்டாக அந்த பிள்ளை எந்திரிச்சு அம்மா என் கூட தான் தூங்கணும்னு சொல்லிட்டு அடம் பிடிக்குது. ஹீரோ அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளையை அடிக்க போக ஹீரோயின் ஓகே நீ தூங்கு அப்படின்னு சமாதானம் பண்ணிகிட்டு இருக்கா. அப்பா நீங்களும் தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை ரொம்ப அடம் பிடிக்க 2 பேருமே ஒரு இடத்துல படுத்துக்கிறாங்க. அப்படியே பாஸ்ட்டை தான் காமிக்கிறாங்க. இப்போ ஹீரோ வந்து அப்ராட் போக ரெடி ஆகிட்டான் ஸ்டடீஸ்க்கு. நம்ம ஹீரோயினை எழுப்பி கூட ஒரு வார்த்தை சொல்லலை. அவன் பாட்டில் சொல்லாமல் கொள்ளாமல் போக காலையில் ஆனானே புருஷனை காணோன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பதறி போய் கால் பண்ண காலே எடுக்கல, ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பிட்டு போயிட்டான் நான் அப்ராட் போகிறேன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் ஹீரோயின் மன்னிச்சிட்டு நார்மலாக பேசிகிட்டு இருக்கா, நான் நல்லா இருக்கேன், இங்கே ரொம்ப பிஸியாக படிச்சுட்டு இருக்கேன், அடிக்கடி எனக்கு கால் பண்ணி தொந்தரவாது பண்ணாத அப்படின்னு சொல்லி மூஞ்சில் அடித்த மாதிரி வேறு பேசி விட்டுறான். என்னடா இவன் இப்படிலாம் பேசுகிறான்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப வருத்தம். அடிக்கடி அந்த கல்யாண வீடியோலாம் போட்டு பார்த்துட்டு இருக்கப்போ
இங்கே ஹீரோயினுக்கு திடுப்புன்னு அல்சர் ஆகிட்டு ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆகிடுது. யார்கிட்டையுமே சொல்லலை, நம்ம ஹீரோ கிட்ட கூட சொல்லலை. என் ஃப்ரெண்டுக்காரி மட்டும் திட்டுறா, நீ என்ன அனாதையா, நாங்களாம் உயிரோடு தானே இருக்கோம், ஒரு வார்த்தை சொன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ கண்டிப்பாக உன் புருஷன்கிட்ட இதை சொல்லணும் அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோக்கு கால் பண்ணுறா. ஹீரோ எடுக்கிறான். என்ன 2-3 நாளாக கால் பண்ணேன், நீ எடுக்கவே இல்லை, என்ன ஆச்சு, நல்லா தானே இருக்குன்னு சொல்லி கேட்டால் இவ எதுவுமே சொல்லவே இல்லை. நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மன வருத்தத்தோடையே இருக்கா. ஏன்னா தான் ஹஸ்பண்ட் பக்கத்தில் இல்லைன்னு சொல்லிட்டு. ப்ரெசென்ட்டில் காலைல எந்திரிச்சு பார்த்தா ஹீரோ எழுப்பி விட்றான். என்னாச்சு, நைட் என் பக்கத்தில் எதுவும் தூங்கிட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லி கேட்டால் ஆமாம் அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயின் பயந்து போகிறா. ரொம்ப பயப்படாத, நான் சோஃபாவில் போய் படுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப 2 பேரும் ஆஃபீஸ்க்கு வந்து ஒன்றாவே போயிட்டுருக்காங்க. யார் பார்க்கக்கூடாதுன்னு நினச்சாங்களோ கரெக்டாக ஜே கண்ணுலேயும் ஹீரோவுடைய ஃப்ரெண்டு கண்ணுலேயும் பட்டுடுறாங்க. இப்போ போய் அந்த பாட்டிமாவை பார்த்துட்ருக்காங்க. பாட்டிமாவோட பையன் அம்மாவை ரொம்ப அர்ஜென்ட்டாக டிஸ்சார்ஜ் பண்ணுறப்போ ஹீரோயினுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. ஹீரோ தான் வந்து அதெல்லாம் டிஸ்சார்ஜ் பண்ணக்கூடாது, அப்படி இருந்தால் காசை கட்டிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லி பாட்டியம்மாவை கொஞ்சம் சேஃப்டியாக இங்கேயே இருக்க வச்சிடுறாங்க ஓரளவுக்கு பேசி. இப்போ ஹீரோயின் வந்து பாஸ்ட்டில் என்ன பண்ணுறான்னா, நம்ம ஹீரோவுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறா, 2 மாதம் ஆகுது, அவங்ககிட்டேருந்து ஒரு தகவலுமே இல்லை. அப்படியே அவங்களுக்கான அந்த கல்யாண நாளும் வருது. சரி நம்ம டேரெக்டாக ஹீரோவை பார்க்க போகலான்னு சொல்லிட்டு ஃப்ளைட் புக் பண்ணி போயிடுறா. ஹீரோ கிட்ட பேசிகிட்டு இருக்கா. என்ன வெட்டிங் டேக்கு என்ன பிளான் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டால் இந்த மாதிரி நான் நெக்ஸ்ட் வீக்கு ஊருக்கு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கப்போ இப்போ ஹீரோயின் அமெரிக்காவுக்கு வந்துட்டா. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இன்றைக்கி நான் கிராஜுவேட் ஆக போகிறேன், அதனால கொஞ்சம் பிஸியாக இருக்கேன்னு சொல்கிறப்போ சரி அவன் கிராஜுவேட் ஆக போகிறான், அவனுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் நினச்சிட்ருக்கா. சரி ஹீரோவும் வரப்போகிறானே சீக்கிரம்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. ஹீரோ அப்ராட்டில் படித்தாலையா இப்போ நல்லபடியாக கிராஜுவேட் ஆகிட்டான். ரொம்ப ஹாப்பியாக எல்லோரும் பார்ட்டி பண்ண போகலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. அந்த வழியாக வர ஹீரோ செம்ம ஹாப்பியாக சிரிச்சுட்டு போயிட்டுருக்கான். இவன் நம்ம கூட இருந்தால் மட்டும் தான் உருன்னு இருக்கான், மற்ற எல்லாரு கூடயும் சிரிச்சிட்டு இருக்கான். அப்படின்னா இவனுக்கு நம்ம கூட வாழ்கிறதே பிடிக்கல, நம்மளே சுத்தமாக பிடிக்கல, இப்படி ஒரு லைஃப்பை ஒருத்தவங்களை ஃபோர்ஸ் பண்ணியாக நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்படியே அந்த பொக்கையை குப்பத்தப்பாலை போட்டுட்டு ரொம்ப மன உடைஞ்சு போய் இது வரைக்கும் அவன் கூட இருந்த எல்லா நாட்களையும் நினச்சி பார்த்துட்டு அப்படியே போயிட்டுருக்கா. இங்கே வந்து நர்ஸுக்காரி ஃபோன் பண்ணி ஹீரோ கிட்ட ஹீரோயின் வந்தாலா அமெரிக்காவுக்கு, அவளை பற்றி எந்த தகவலுமே இல்லை அப்படின்னு சொல்கிறப்ப தான் ஹீரோக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. ஒரு பொண்ணு பொக்கையை வச்சு நின்றுட்டு இருந்தாலே ஒருவேளை அவள் தான் நம்ம ஒய்ஃபாக இருக்குமோ சொல்லி இவன் பதறி போய் குப்பாடப்பாலை பார்த்தா அந்த ஃப்ளவர் இருக்குது. அதில் வந்து என் ஹஸ்பண்ட் கிராஜுவேட் ஆனதுக்கு நான் கங்க்ராச்சுலேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணுறான். இருந்தாலுமே நம்ம இதை மாதிரி அவளை ரொம்ப இக்னோர் பண்ணி ரொம்ப மன கஷ்டப்படுத்திட்டோன்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோயின் ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்துட்டு இருக்கா. அப்போ ஹீரோ வந்துட்டு போகாதடி அப்படின்னு சொல்கிற மாதிரி அவளுக்கு தோணுது. ஆனால் அது பொய், நம்ம ஹீரோ வரவே இல்லை. அவளை இமேஜின் பண்ணிக்கிறான் நம்ம ஹீரோ வர்ற மாதிரி. இதெல்லாம் கனவுல தான் நடக்கும், அவனை அது வராது, கல் நெஞ்சுக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மனசில் நினச்சிட்ருக்கா. இப்போ ப்ரெசென்ட்டில் இதெல்லாம் நினச்சி ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கா. நல்ல லைஃபு, ஆனால் இதை மாதிரி ஒருத்தனை கல்யாணம் பண்ணிவிட்டு என் வாழ்க்கையை வீணாக போயிடுச்சுன்னு சொல்லிட்டு பாட்டியம்மா பையன் என்ன பண்ணுறான்னா பாட்டியம்மா கூட்டிகிட்டு போகிற வழியில் கீழே வேற போட்டுடுறான். அதுக்கப்புறம் நர்ஸுங்கள்கிட்ட போயிட்டு இது மாதிரி ஒரு பாட்டியம்மா கீழே விழுந்து கிடக்காங்க பாருங்கன்னு சொல்லிட்டு வேற போயிடுறான். பாட்டியம்மாவுக்கு கொஞ்சம் சீரியஸாக ஆகிடுது. பாட்டியம்மாவுக்கு நல்லபடியாக ஆப்ரேஷனும் பண்ணி முடிச்சிடுறாங்க. இப்போ பாஸ்டில் தான் காட்டுறாங்க. ஹீரோ வந்து அமெரிக்காலேருந்து வந்துட்டா. ஹீரோயின் சொல்கிறா, நான் கல்யாணத்தப்போ எதுக்கு தெரியுமா லேட்டாக வந்தேன், நான் போய் உன் எக்ஸ் லவர்கிட்ட பார்த்துட்டு அவள் என்னை லவ் பண்ணாட்டாலும் பரவாயில்ல, நான் என் லவ்வை கொடுத்து என் லைஃப்பை சந்தோஷமாக பார்த்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் போனேன். ஆனால் இப்போ பாரு நம்ம 2 பேரும் டைவர்ஸ் வாங்குற நிலைமைக்கு வந்துட்டோம். இதனால் காதலை தரவே முடியாதுன்னு தெரிஞ்சுமே நான் கல்யாணம் பண்ணி அந்த காதலுக்காக ஏங்குனது என்னோட தப்பு தான் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறதோட இந்த எபிசோட் இங்கே முடியுது.